இன்னைக்கு ஒரு பெஸ்டான ஒரு வீடியோ பார்க்க போறோம். இந்த வீடியோ போடணும்னு எனக்கு தோணவே இல்லை. பட் ஆனா இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணா ரொம்பவே நல்லா இருக்கும், நிறைய பேருக்கு நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ப்ராப்ளம் வந்து நிறைய வந்துட்டே இருக்கு ஹைட்ரா ஃபேஷியல் மிஷின்ல அப்படின்னு சொல்லி நிறைய பேரோட கொஸ்டின்ஸ் வந்துட்டே இருக்கு. ஸோ நான் இப்போ ஒரு வீடியோ அப்லோட் பண்றேன், அந்த வீடியோ பாருங்க. ஸோ இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா, எனக்கு வந்து ஒருத்தவங்க வந்து சோஷியல் மீடியா சைட்ல இருந்து வந்தவங்க தான். இவங்க என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை, என்கிட்ட மிஷின்ஸும் வாங்கல. ஸோ இவங்களோட மிஷின்ஸ் வந்து லோக்கல்ல அவங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட வாங்கியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வாங்குற பட்சத்துல லோக்கல்ல அவங்களுக்கு தெரிஞ்ச டீலர்ஸ் மூலியமா அவங்க வந்து அந்த மிஷின்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ அந்த மிஷின்ஸ்ல இந்த ஸ்ப்ரே கன்ல பாத்தீங்கன்னா, அவங்க ஸ்ப்ரே கன் யூஸ் பண்ணும்போது எல்லாமே இந்த ஸ்ப்ரே கன்ல இங்க ரொட்டேட் ஆயிட்டே இருந்துச்சு. ஆனா வெளியில மட்டும் வந்து ஸ்ப்ரே வந்து வரவே இல்லை. அதாவது ஒரு சீரமோ இல்ல வாட்டரோ எனிதிங் நம்ம எது கொடுத்தாலும் இந்த ஸ்ப்ரே கன்ல இருந்து அந்த இந்த பாட்டில இருந்து நம்மளுக்கு இன்டேக் ஆகி ஹேரோட வேகத்துல உள்ள இருந்து நம்மளுக்கு கொடுக்குற அந்த ஹேரோட வேகத்துல இந்த லிக்விட் வந்து நம்மளுக்கு கீழே இறங்கி அது ப்ரெஷர் மூலியமா நம்மளுக்கு வெளியில வந்து நம்ம ஃபேஸ்ல படுறதுதான் இதோட ப்ராசஸ். ஆனா இந்த ப்ராசஸ்ல அவங்களுக்கு வெளியிலவே வரல. ஸோ என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து நிறைய லாக் ஆயிருக்கு. அவங்க வந்து இந்த ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லி மிஷின் வாங்கினவங்க சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து மிஷினும் மாற்றி கொடுத்துருக்காங்க, இது ப்ளஸ் வந்து இது 2 கொடுத்து அமைச்சிருக்காங்க. எனிதிங் ஏன்னா 2 டைம் மிஷின்ஸ் மாற்றி கொடுத்ததும் அவங்களுக்கு சரியா வரல, சேம் ப்ராப்ளமே இருந்திருக்கு. ஏன்னா அது வந்து ஒரு லோக்கல் மிஷின் அப்படின்றதுனால அந்த இஷ்யூஸ் இருக்கு. நிறைய பேர் வந்து பட்ஜெட் இஷ்யூஸ்க்காக நார்மல் ப்ரைஸில் மிஷின்ஸ் வாங்குறீங்க. ஸோ ஒரு பிராண்டட் மிஷினுக்கும் ஒரு லோக்கல் மிஷின்ஸுமே அதாவது டூப்ளிகேட்டுமே வித்தியாசம் இருக்கு. ஸோ மேக்ஸிமம் நீங்க வாங்குறீங்க டிசைட் பண்ணீங்கன்னா ஒரு ஒரிஜினல் மிஷின்ஸே வாங்கிக்கோங்க. அது 1000 டைம்ஸ் உங்களுக்கு வந்து நீங்க பண்ற கஸ்டமருக்கோ இல்ல உங்களுக்குமே நீங்க பண்ணிக்கிறீங்க அப்படின்னா ரிசல்ட்ஸ் தெரியறதுக்கு ஒரு பெஸ்ட் ஆஃப் ஆப்ஷனா இருக்கும். ஸோ இந்த ப்ராப்ளம் வரப்போ நீங்க என்ன பண்ணணும்னா இதை வந்து கிளீன் பண்ணணும். ஸோ எக்யூப்மெண்ட்ஸை கிளீன் பண்றது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ இதை ஃபர்ஸ்ட் வந்து இந்த பாட்டிலை ரிமூவ் பண்ணிக்கோங்க. ரிமூவ் பண்ணிட்டு இதை நீங்க ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஃபுல்லாவே ஓப்பன் ஆயிடும். தென் வந்து இந்த ஸ்ப்ரேயோட இந்த பார்ட் ஆஃப் செக்ஷன்ல நீங்க அதை ஃபுல்லாவே தொடச்சிட்டு ஒரு நீடில் கொடுத்துருப்பாங்க. இந்த நீடில் எடுத்து இதுல பாத்தீங்கன்னா 2 ஹோல்ஸ் இருக்கும். ஸோ இந்த நீடில்ல இந்த 2 ஹோல்ஸ்ல உள்ள விட்டு நீங்க வந்து கிளீன் பண்ண போறீங்க. உள்ள விட்டதுமே அது ஃபுல்லாவே உங்களுக்கு ஹேர் லாக்கோ இல்லை தென் வந்து உங்களோட சீரம்ஸ் வந்து அங்கே லாக் ஆகிருந்தாலோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சுன்னா அது எல்லாமே உங்களுக்கு கியூர் பண்ணுறதுக்காக தான் இந்த ப்ராசஸ் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இது ஃபுல்லாக நீங்கள் வந்து உள்ளே இருக்கிறத ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து போட்டிங்கனாலே ஆல்மோஸ்ட் வந்து உங்களுக்கு வந்துடும். அவங்களுக்கு வந்து இதுவுமே ப்ராப்ளம் ஆகிட்டு இந்த கப்ஸுமே நான் ரிமூவ் பண்ண சொல்லியிருந்தேன். என்ன ரீசனுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கப்ஸ் நம்மளுக்கு டேமேஜ் ஆயிடுச்சுனாலோ இப்போ என்னோடதே பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து கீழே போட்டதுனால இது வந்து லைட்டாக விரிசல் விழுந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி ப்ராசஸ் ஆகியிருந்தாலோ மிஷின்ஸ் வரும்பொழுதே உங்களுக்கு வந்து இதில் வந்து இது உடஞ்சிருந்தாலோ இதில் கசியறதுக்கான ப்ராசஸ் அதிகமாக இருக்கும். ஸோ மிஷினோட நீடில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு நீடில் இங்கே ஒரு நீடில் இருக்கும். ஸோ இந்த ப்ரெஷரில் தான் அந்த ஹேரோட ப்ரெஷர் மூலயமா உங்களுக்கு வந்து சீரமோ அண்ட் தென் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற லிக்விட் வந்து இதில் வெளியில் ப்ரெஷர் மூலயமா வரும். ஸோ இந்த ப்ராசஸ் தான் இதில் நடக்குது. ஸோ இதை பண்ணிவிட்டு நீங்கள் நல்லா ஹேர் ஃப்ளோ பண்ணும்பொழுதே உங்களுக்கு வந்து நல்லாவே ரிசல்ட்ஸ் தெரியும். ஆன் பண்ணிவிட்டு நான் இது எதுவுமே லாக் பண்ணலை. ஸோ லாக் பண்ணாமல் இதில் ப்ரெஷர் கொடுக்குறேன். இதில் பார்த்தீங்கன்னா நல்லாவே ஹேர் ஃப்ளோ வந்துகிட்டே இருக்கு. ஸோ இந்த மாதிரி பண்ணமும் உங்களுக்கு வந்து உள்ளே இருக்கிறது எல்லாமே க்ளீன் ஆகிடும். இது முடிச்சுட்டு நீங்கள் அகெயின் வந்து இதை வந்து இதில் வச்சு க்ளீன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் எக்ஸ்ட்ராஸ் இருக்க லிக்விட்ஸ் எல்லாமே வெளியில் வந்துடும். ஸோ இது வந்ததுக்கப்புறம் ஃபுல்லாகவே நீங்கள் வைப் பண்ணிவிட்டு இதை ஃபுல்லாக வைப் பண்ணிவிட்டு இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ சென்டர் வந்து உங்களுக்கு ஹேர் வர மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு தென் வந்து இந்த லாக் பண்ணிக்கோங்க. பண்ண போறோம். ஸோ இதே மாதிரி ஒரு மிஷின்ஸுமே நம்மளுக்கு கிளீனிங் ப்ராசஸ் ஒன்று இருக்கு. ஸோ கிளீனிங் ப்ராசஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோ நான் வந்து இது ஒரு எக்யூப்மெண்ட்ஸும் எப்படி எடுத்து கிளீன் பண்ணலாம் அப்படின்றத டீட்டெயிலாக நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன்.